ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரெண்டே பொருள் வச்சு 2 நிமிஷத்தில் குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மேலே உள்ள தோல்லாம் நல்லா சீச்சிட்டு உருளைக்கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ உருளைக்கிழங்கு நல்லா துருவிட்டு நான் அலசிட்டு இந்த வடிகட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வடிகட்டின பிறகு இது அப்படியே போடாமல் கொஞ்சம் நல்லா இப்படி அழுத்தி கொஞ்சம் புழிஞ்சுக்குங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கும் நமக்கு, அதனால் கொஞ்சம் அழுத்தி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து இதில் வச்சுட்டோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அது மாதிரி நீளம் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட நான் மல்லித்தலை, கருவேப்பிலை ரெண்டுமே நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நல்லா ட்ரையாகவே நல்லா ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கும் இன்னும் நமக்கு தண்ணி சத்து விடும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையாக பிணைஞ்சிக்குங்க. அப்புறம் வேணும்னா நம்ம லைட்டாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தண்ணியை ஊற்றாமல் பிணைஞ்சிக்கிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது, கொஞ்சம் நமக்கு இது நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஆயில் தான் அதிகமாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நமக்கு இருந்தாலே போதும். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதை சின்ன சின்னமாக இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி போட்டுக்குங்க. இது ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸுங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது குழந்தைங்க வெயிட் போடாத குழந்தைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் போடும். ஏன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கை அதிகமாக சாப்பிட்டா வெயிட் நமக்கு நார்மலாகவே கூடும். இப்போ இது நமக்கு 2 பக்கம் நல்லா செவந்த பிறகு இதை நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், ஒன் சைடு நமக்கு நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நமக்கு 2 சைடுமே நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமாக வச்சுட்டு இதை எடுத்துருங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு வெங்காயத்தையும் 2 உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.